ஹலோ காய்ஸ், விஸ்வாதில் கேமிங் சேனலில் இப்போ நான் போகிற வீடியோ வந்து ஐ கேமோட வீடியோ தான். இதோட கான்செப்ட் என்னதுன்னா, ஒரு 20 பையை வந்து கண்டுபிடிக்கணும். இதில் வந்து ஒரு கோஸ்ட்டு சுற்றும். அதுக்கு வந்து உடம்பே இல்லாமல் ஏதோ தலை மட்டும்தான் இருக்கும். நான் வந்து இப்போ விளையாடுறது வந்து நார்மல் மோடு தான். இதே மாதிரி வந்து சில பெட்டியில் மட்டும் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் ஒயிட் கலரில். அந்த பெட்டி ஓப்பன் பண்ணாலே போதும், அதுலேயே கூட காசு இருக்கும். அதேமாதிரி சில இடத்துல வந்து ஒரு கண்ணாட்டம் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் எக்யூப் பண்ணிப்பீங்க. இப்போ இங்கே இருக்குதுல்ல, இதே மாதிரி தான் கண்ணாட்டம் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாகவே தெரியாது. நான் வந்து நிறைய தடவை இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஏதோ காமிக்குது, ஆனால் அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு என்னாலேயே கண்டே பிடிக்க முடியலை. இருக்கிறதுலேயே இதுதான் ரொம்ப ஈஸியான கேமு. வெறும் 20 காசு பை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா நம்ம கேமே வின்னிங் தான். கண்டுபிடிச்சோடனே இங்கே ஒரு எக்ஸிட் டோர் இருக்கும், அது வழியாக எஸ்கேப் ஆகலாம். ஆனால் இந்த கேமில் வந்து எக்ஸ்ட்ராவே சில பொருள்லாம் கொடுத்துருப்பானுங்க. ஒரு கத்தி இல்லைன்னா சில 1 2 3 பிக்சர்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பானுங்க. அது எதுக்கு கொடுக்குறானுங்கன்னே தெரிலாம். இதே மாதிரி ரம்பத்தெல்லாம் கொடுக்குறானுங்க வேஸ்ட்டாக. இதே மாதிரி இந்த கேமில் வந்து எதாவது பேய் வந்துச்சுன்னா ஜன்னுன்னு சொல்லி ரெட் கலரில் காமிக்கணும். நம்ம அப்பயே ஓடிடணும், இல்லைன்னா அந்த பேய் வந்து நம்மளை போட்டு தள்ளிடணும். ஓப்பன் பண்ணி இந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ன அது ஏதோ அடியில் ஜொலிக்குது. லைட் ஊற்று ஆஃப் ஆகுது. இதே மாதிரி லைட் ஊற்று ஆஃப் ஆனாலே பேய் இங்கே தான் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் அந்த நேரத்தில் மட்டும் வெளியே மட்டும் போயிடாதீங்க. இங்கே பிளிங்க் ஆகுதா, இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறான். ஒரு காசு பை கிடச்சிச்சு, 4 சேர்த்துட்டோம் இப்போதைக்கு. இன்னும் வந்து நம்மளுக்கு 16 தான் தேவை. இங்கே இந்த இடத்துல ஒன்று ஜொலிக்குது. இந்த ஜாயரில் இதே மாதிரி 1ன்னு சொல்லி ஒரு பிக்சர் கிடச்சிச்சா. அதான் ஒன்றுமே இல்லை. சரி, இதையாவது ஓப்பன் பண்ணலாம். இங்கே ஒரு 1 பிக்சர், இன்னொரு இதில் ஒன்றுமே இல்லை. சரி, தொடர்ந்து அது போகலாம். நான் சொன்னேன்னு காமிக்குது. ஓடிதானா? எப்போ தான் எனக்கு கண்டுபிடிச்சிச்சு? அது வாட்சா? சரி, கத்தி நானும் விளையாட வந்துட்டேன். வாட்ச் அட் கத்தியே நீங்களும் இதில் இருக்க வாட்ச் அட் கத்திக்கூட நீங்களே விளையாடலாம். வாட்ச் அட் கத்தினா தான் விட்ட இடத்துல வரும். இல்லைனா நம்ம ஃபஸ்ட்லேருந்து 20 மூட்டை கண்டுபிடிக்கிற மாதிரியே இருக்கும். இங்கே வேறு ஏதோ பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னே ஏதோ காமிக்குது. இல்லை, நீங்கள் சென்சிட்டிவிட்டி ஓவராக தான் இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அந்த பேய் வேறு இந்த நேரத்தில் எங்கே இருக்குமோ. இந்த கண்ணை கிளிக் பண்ணால் இதே மாதிரி தான் காமிக்கும். எங்கே காமிக்குதுன்னு எனக்கே ஒன்றுமே புரியலை. காசு இருக்கிற இடத்த தான் காமிக்குதா, இல்லை பேய் இருக்கிற இடத்த தான் காமிக்குதானே தெரில. நம்மளை பேய்கிட்டே கோர்த்து ஊற்றுடுது இந்த கண்ணு. சரி, போகலாம். இது உள்ள ஏதாவது இருக்குமா? இல்லை, இங்கே இருக்குல்ல ஒரு டோர், அதுதான் எக்ஸிட் டோர். பேய் வருதா? எந்த இடத்துல இருந்து தான் வருது? எல்லா இடத்தையும் இருட்டாகவே குத்திடுங்கதா. பேய் எங்கே வருதுன்னே தெரில. ஐயோ, எனக்கு பயமாக இருக்குது. உள்ளே போய் ஒழிஞ்சுப்போம். உள்ளே போய்தான் எஸ்கேப் ஆகிட்டான் அந்த இடத்த ஒத்து. இங்கே வந்து ஒரு ரூம் இருக்குது, அங்கே என்ன நல்லா இருக்குலாம் பார்த்துக்கலாம். வெளியே வேறு பேய் இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து அடுத்த ரூமுக்கு வந்து போகலாம். என்னதான் ஒன்றுமே இல்லை. சரி, பேய் போகிற மாதிரி இங்கேயே ஒழிஞ்சிட்டு இருப்போம். பேய் போன பிறகு வேறு ஒரு இடத்துக்கு போகலாம். என்னடா டிவியில் ஏதோ ஓடுது? என்னது அது தெரில. நெக்ஸ்ட்டு வந்து நான் கிராணி வீடியோ தான் போடலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கே ஏதோ ஜாலை வந்து ஒயிட் கலரில் காமிக்குது. ஒன்றும் இருக்க போகிறது இல்லை. எப்படி இருந்தாலும் சொன்ன மாதிரியே ஒன்றுமே இல்லை. சரி, நெக்ஸ்ட் இடத்துக்கு அது போகலாம். இங்கே என்னடா 2 பெட்டி. ஒரு காசு கிடச்சிச்சு. இங்கே ஜாயெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல. சரி, இப்போ வந்து அந்த லைட் எரியலை. இப்போ வந்து நம்ம வெளியே போகலாம் நெக்ஸ்ட் இடத்துக்கு. இந்த இடத்துல வந்தால் இங்கே ஏதோ 2 காமிக்குது. ஓப்பன் பண்ணலாம். 1 2 கிடைச்சிருச்சு. 9 கிடைச்சிருச்சு. இதையும் ஓப்பன் பண்ணுவோம். மேலே போவோம். என்ன இருக்குது? இங்கே மாடியாக கொடுத்துருக்கானுங்களே. அங்கே ஒரு காசு மூட்டை இருக்குது. 10 கிடைச்சிருச்சு. இன்னும் எனக்கு வந்து 10 தான் தேவை. 10 கிடைச்சாலே நம்ம எஸ்கேப்பு தான். இது நான் சூனியா இருக்கிற இடம்.
அங்கே ஒரு 2 மூட்டை எடுத்துப்போம். எத்து பாக்கெட்டில் போட்டுக்கின்னு ஓடிட வேண்டியது தான். வேறு எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்லை. இங்கே என்னடா கட்டையை போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க? அவ்வளோதான், கட்டையும் எடுத்தாச்சு. போயிடலாம் உள்ள. என்னடா இது ஃபோட்டோ கன்சாவியாக இருக்கு. சரி மேலே ஏறி போவோம். இங்கே என்ன ஏதோ ஜொலிக்குது. என்ன அங்கே போனால் இங்கே வந்துடும். அதுதான் ட்ராவல் பண்ணுறது போல். நம்ம அங்கே வந்து எதாவது பேய் வந்துச்சுன்னா கூட நம்ம இந்த இடத்துக்கு வந்துடலாம். இங்கே ஒரு 2 இருக்குது. கிடச்சிச்சு. இதுலேயும் ஒரு 2 கிடச்சிச்சு. இந்த ட்ராயரில் ஒன்றும் கிடைக்க போகிறதே இல்லை. எதுக்கு தான் இந்த 1 பிக்சரோ. நான் டாய்லெட்டில் காமிக்குது. டாய்லெட்டில் எவனாவது இந்த மூட்டையை வைப்பானா? அறிவாளி தான். நெக்ஸ்ட் இடத்துக்கு தான் போகணும். இது என்ன லைட் சுவிட்சா? சரி வேறு எங்கேயாவது இருக்கா? இல்லை, வேறு இடத்துக்கு தான் போகணும். இங்கே இருக்குது. 1. இங்கே ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் இடத்துக்கு தான் போகணும் போலையோ. இன்னும் 4 மூட்டை தான் வேணும் நம்மளுக்கு. 4 மூட்டை கிடைச்சாலே போதும். எஸ்கேப் ஆகிடலாம் நம்ம. இந்த இடத்த ஊற்று மேலே எஸ்கேப் ஆகணும். இது கிராணி மேலே கஷ்டமாலாம் இருக்காது. வெறும் அந்த ஒரு பேய் தான். நம்ம அதுக்கிட்ட இருந்துக்கும் ஈஸியாக கூட எஸ்கேப் ஆகிடலாம். அதிகமாக இதை மாதிரி ரூம் உள்ளே அந்த பேய் வந்து வரவே மாட்டுது. நான் விளையாட வரையும் அந்த பேய் வந்து ரூம் உள்ளெல்லாம் வரவே இல்லை. இங்கே ஒரு மூட்டை. இங்கேயே 2 மூட்டை. இன்னும் 2 மூட்டை தான் தேவை. இந்த அண்டர் கிரவுண்டு உள்ளே வந்துடலாம். இங்கே கன்ஃபார்ம்னு இந்த இடத்துல தான் கொஞ்சம் மூட்டை இருக்கும். எடுத்தாச்சு. 20 மூட்டையை எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். எங்கே தான் வழி இருக்குது? மேலே இருக்குது. போயிடலாம். எஸ்கேப் ஆகிடலாம். எஸ்கேப் ஆகாத நேரத்தில் தான் இந்த பேய் வரணுமா? சரிவே பண்ணுவோம். எஸ்கேப். அவ்வளோதான், நம்ம வந்து ஐ கேமை வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எதாவது கேம் ப்ளே பண்ணணுன்னா சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.